வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபம் கார்த்திகை தீபம் ஏற்ற அந்த விவகாரத்தில் 2 பேர் அமர்வு கொண்ட 2 நீதிபதிகள் அமர்வு கொண்ட உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. என்ன, அங்கு தீபம் ஏற்றலாம். நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புக்கு தடை இல்லை, அவர் அனுமதித்தது செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்திசாலி அமைச்சர் ரகுபதி. நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். எங்கே உச்ச நீதிமன்றம் போவாங்க இல்லையா? எங்கள் சேனலுடைய கேள்வியும் பலருடைய பெரும்பான்மை மக்களுடைய கேள்வியும் என்னென்னா, மேல்முறையீடு செய்யுங்கள், திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றலாம் என்று உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போங்க, மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னு சொன்னது யார்? ஸ்டாலினா, வக்பு வாரியமா? என்ன காரணம்? ஏன் வக்பு வாரியத்தை கேட்குறேன் அப்படின்னா, அவர்கள் மேல் எனக்கு ஒன்றும் கோபத்திலையோ இல்லை வெறுப்புலையோ நான் கேட்கல. இந்த தீபம் ஏற்றக்கூடாது, அந்த இடத்துல ஏற்றுனா எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை வக்பு வாரியத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலாம், அவங்க சொல்லலாம். நீங்கள் மேல்முறையீடில் போய் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்டுக்கிறோன்னு சொல்லணும். அல்லது ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் தானே முதலமைச்சர். இந்த ரகுபதி மாதிரி அறிவார்ந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அவர் தானே முதலமைச்சர். அவர் சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் சொல்லியிருந்தால் ஒரு செக்குலர் கவர்மெண்ட், அதாவது மதசார்பற்ற அரசாங்கம், இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒரு மத ரீதியான விஷயங்களுக்கு மேல்முறையீடு செய்வோம்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் மதம் சார்ந்து செயல்படுகிறார் என்று தானே அர்த்தம். ஒரு பெரும்பான்மையான மக்கள் எதையும் கொளுத்துவோம் என்று சொல்லவில்லை. தீபத்திற்கும் தீ வைப்பதற்கும் வித்தியாசம் ஸ்டாலினுக்கு தெரியலை. தீபம்னா ஒரு ஒரு கடவுள், இந்து கடவுள்கள் அவர்களுக்கு முன்னால், ஏன் கிறிஸ்தவ கடவுள் முன்னாடி கூட தீபம் ஏற்றுறாங்க. ஏன்னா தீ வைக்கிறதுக்கும் தீபம் ஏற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் ஸ்டாலினுக்கு தெரியலேன்னு அர்த்தம். இப்படி சொன்னால் இது சட்டப்பூர்வமாக அவர் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு மதசார்பற்ற அரசினுடைய முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதியானவரா, சட்ட ரீதியாக தகுதியானவரானே எனக்கு தெரியல. வழக்கறிஞர்கள் தான் சொல்லணும். இப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சரி, ரெண்டாவது அந்த மேல்முறையீட்டுக்கு பணம் யார் செலவு பண்ணுறது? தமிழக அரசா இல்லை வக்பு வாரியமா? வக்பு வாரியம், ஆமாம் நீங்கள் போங்கன்னு சொல்லினா அவர் தான் காசு கொடுக்கணும், அவங்க தான் காசு கொடுக்கணும் வக்பு வாரியத்துலேருந்து. இப்போ யார் இதில் சொல்கிறதுங்கிறத பொதுமக்களுக்கு ஸ்டாலின், அவர் ஒரு பெரிய புத்திசாலி இல்லையா, அவர் சொல்லணும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்காங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.